ஐயோ அம்மா, ஏமா அப்படி பண்ணீங்க? நீங்க பேசாம வந்து ரோகிணியை திட்டுறோன்னு பேசிட்டீங்க. கஸ்டமர் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, என்ன கடை இது சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு வந்து மனோஜ் புலம்ப. அப்படியே விஜய் வந்து விஜயா வந்து இப்போ கோவமா நின்றுட்டு இருக்காங்க. ஏண்டா, அவளை அந்த கடைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தானே, அவன் அந்த கடைக்குள்ள நுழையவே கூடாதுன்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். இதுக்காக என்ன செக்யூரிட்டியை போட முடியும்? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவள்கிட்ட நீ பேசாம சிரிச்சு பேசிட்டு சாப்பிட்டியான்னு கேட்கறா, நீயும் சாப்பிட்டியான்னு கேட்கற. இப்போ என்ன அவ கூட திருப்பி சேரலாம் நினைச்சிட்டு இருக்கியா? உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்து அந்த லாயர் வேற கால் பண்ணி இவங்க டிவோர்ஸ் வேணுமா வேணாமான்னு கேட்கறாங்க. அவ கூட சேர்ந்து வாழலான்னு எதுவும் முடிவு பண்ணிட்டியாடா அப்படின்னு வந்து விஜயா கேட்டோன்னா, இல்லம்மா அப்படி இல்லம்மா, அவ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னா, டேய் 10 லட்ச ரூபாய் அவன் அண்ணன் உன் தம்பி ரெடி பண்ணி போய் கொடுத்தான், 5 லட்ச ரூபாய் இவன் கொடுத்தாங்கிறதுக்காக விட்டானுங்கன்னா இப்பதான் எல்லா விஷயமே எனக்கு தெளிவா தெரியுது. இந்த கடன் கொடுத்ததே இந்த சிந்தாமணி தான் கொடுத்துருக்கா. கொடுத்துட்டு அந்த ஃபைனான்சியர் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டா. அவளே என்கிட்ட வந்து நல்லா அப்படியே வந்து இனிக்க பேசி அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வாங்க, பத்திரத்தில் கையெழுத்து வாங்கன்னு சொன்னது எல்லாமே நான் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த வீட்டை அபகரிக்கிறதுக்கு தான். இவ்வளோத்தையும் அவள் பண்ணியிருக்கானா, அப்போ அவளே தான் ரோகிணி விஷயத்துல எதையோ ஒன்று பண்ணியிருக்கான். இதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு வந்து பேச. இல்லைம்மா பாவமா ரோகிணி அப்படின்னு வாயை திறக்காது, இனிமேல் நீ வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு கோவமாக கிளம்பி இப்போ விஜயா கிளம்பி போகிறாங்க. விஜயா கிளம்பி போகும்பொழுதுதான் வந்து பார்த்தா இப்போ ரோகிணிக்கு அப்படியே பயங்கரமான கோவம் வருது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் வீட்டில் இருக்க தட்டெல்லாம் தூக்கி போட்டு உடச்சி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்காங்க. ரோகிணியோட அம்மா உடனே வந்து, இது எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற? கவலைப்படாத, அதான் மாப்பிள்ளை உன்ட்ட நல்லா பேசுறாருல, அப்புறம் என்ன அப்படின்னா, அவன் எவ்வளோதான் என்கிட்ட நல்லா பேசினாலும் அவங்க அம்மாவோட குரலை கேட்டாலே பயந்துட்டான். அவங்க அம்மா அவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. அத்தனை பேர் என்னை பார்க்கும் பொழுது பவுடரை போட்டுட்டு வந்துட்டு யாரை மயக்க வந்துட்டு இருக்க, எத்தனை ஆம்பளைங்க வாழ்க்கையை கெடுப்ப, எத்தனை குடும்பத்தை செதப்ப அப்படின்லாம் பேசுகிறாங்க. இவ்வளோத்தையும் பேசும்போது வந்து அவன் அப்படியே பேசாமலே இருக்கான். ஒரு வார்த்தை வந்து அதை கட் பண்ணுறதுக்கோ இல்லை என்னை வந்து இல்லை போகாத ரோகிணின்னு சொல்கிறதுக்கோ அவனுக்கு தோணவே இல்லை. என்னை அப்படியே வந்து அனுப்பிவிட்டான். நீ போ ரோகிணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். அப்போ இன்னமும் அவங்க அம்மாவுக்கு பயந்துட்டே இருந்தானா எப்படி என் வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் நடக்கும், அவங்க கூட திருப்பி சேர்ந்துடலான்னு பார்த்தா அவங்க கூட பேசுறதுக்கு எனக்கு இருக்க எல்லா வாய்ப்பையும் அந்த அம்மா கெடுத்து விட்டுட்டே இருக்காங்க. இதை நான் விடவே மாட்டேன், கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணதான் போறேன் அப்படின்னு வந்து இப்போ ரோகிணி சொல்லிட்டு, எனக்கு ஒன்று தோணுது, நான் மட்டும் அதை மட்டும் செஞ்சேன்னா அப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு ஒன்று. இது அவசரப்பட்டு எதையாவது பண்ணாத, அது எப்படிதான் அந்த குடும்பத்துக்கு போய் தான் நீ வாழணும் அப்படின்னு வந்து இவங்க திருப்பி சொல்ல. அந்த குடும்பத்துக்கு போயெல்லாம் நான் வாழணும்னு ஆசைப்படல, எனக்கு மனோஜ் வேணும். முன்னாடி சரி ஓகே என்ன இருந்தாலும் வந்து அந்த குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கிறது முத்து மீனா அவங்கள மட்டும் துரத்துனா போதும்னு நினச்சேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எனக்கு அந்த குடும்பத்தில் யாருமே வேணாம், எனக்கு வேணுங்கிறது மனோஜ். அதை அவனை அடையிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு போக, இந்த சமயத்தை தான் வந்து முத்துவும் மீனாவும் அந்த ஸ்வேதாவை போய் பார்க்குறாங்க. ஸ்வேதாவை போய் பார்த்து ஸ்வேதா கிட்டக்க இப்படி வந்து நீங்கள் ஒரு 5 lakhs மட்டும் தரேன் அப்படின்னீங்கல்ல, நான் இப்போ வேணான்னு சொன்னோம், இருந்தாலும் நான் இப்போ வந்து 10 லட்சத்தை கொண்டு போய் செக்யூரிட்டியாக கொடுத்தோம் அப்படின்னா எப்படியாச்சும் அதை வச்சு நாங்கள் இப்போதைக்கு சமாளித்து வீட்டை மட்டும் மீட்டுக்கலாங்கிறாங்க. உங்களால் அதை 5 லட்சத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து முத்துவும் மீனாவும் கேட்க, அதுக்கு என்ன அண்ணா உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறேன், நான் 5 லட்ச ரூபாய் நாளைக்கு நான் எடுத்து வந்து கொடுக்குறேன், அதை வச்சுக்கலாம், அதை பற்றி இருக்குது கவலையப்படாதீங்க. ஆனால் இன்னொரு 5 லட்சம் வேணுங்கிறீங்களே அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதான் தெரில, ஏற்கனவே செல்வம் விவகாரத்தில் அதுக்காகவே வந்து நாங்கள் வந்து திருப்பி யோசித்து அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அங்கேயும் வேறு நாங்கள் வந்து கடன் வாங்கி வச்சுருக்கேன் காரை வச்சு, ஸோ அப்போ அதனால் அதுவும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? மீனா, உனக்கு கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்குது, அந்த ஒரு கண்காட்சிக்கு எல்லாம் ரெடி பண்ணணும்னு சொன்னார்ல, அதில் உனக்கு எவ்வளோ காசு வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து கேட்ட உடனே வந்து அதுக்கு எவ்வளோ வரலாம் அப்படின்னு திரும்பி யோசிச்சு பார்த்துட்டு, அதில் ஒரு அமௌண்ட் வரும் தான் நினைக்கிறேன், ஒரு 4-5 லட்ச ரூபா பக்கம் வரும். ஆனால் நான் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும் தரேன்னு சொல்லியிருக்கேனே அப்படின்னா, யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு 5-6 பேர், அது 2 பேர் நமக்கு தெரிஞ்சவங்க தான், அது இல்லாமல் ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னு, நான் வேணா அவங்கள்ட்ட பேசி பார்க்கவா, இந்த பணத்தை இப்போ மட்டும் நாங்கள் மொத்தமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பேசி பார்க்கலாமா அப்படின்னா, இல்லைங்க அவங்க உழைப்புக்காச்சும் காசு தரணும்ல அப்படின்னா, சும்மா கேட்டு பார்ப்போம் அப்படின்னா, அவங்களுக்கு முதல்ல பணத்தை கொடுத்து அடைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மிச்ச கடனுக்குலாம் வந்து நம்ம ஏதாச்சும் செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு அந்த வீடு ஏலத்துக்கு போகிறதுக்கு டைம் நெருங்கிக்கிட்டே இருக்கு, நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னு தெரிஞ்சாலே நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணாலும் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் இப்போ வந்து ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேராக சிந்தாமணியை பார்க்கறதுக்கு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்டு, ஆண்டி அந்த வீட்டு பத்திரம் உங்ககிட்ட தான் இருக்குங்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு வந்து கேட்ட உடனே, ஆமாம் என்கிட்ட தான் கண்ணு இருக்குது, இப்போ என்ன நீயும் வந்து மனோஜ் பாவம் அதனால் அந்த பத்திரத்தை கொடுத்துருங்க புரியா, அதனால் எனக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் தெரியுமா அப்படின்னு வந்து சொன்னோடனே, ஆண்டி இப்போ தானே அவங்க உங்கள்கிட்ட வந்து ரொம்ப சாபம்லாம் போட்டு போனாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா, ஆமாம் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த விஜயா ஓவராக பேசி, அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளை ஒரு ஒன்றும் இல்லாதவரோட தான் ஓடி போவான்னு வேற பேசியிருக்கா. அதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. என்கிட்ட யாரும் எதிர்த்தே பேச மாட்டாங்க, ஏதோ
மாஸ்டர்னு பழகிட்டவங்க நான் அமைதியாக விட்டுருந்தேன், இல்லைனா என்னால் ஆளுங்களை விட்டு அடிச்சிருப்பேன் அப்படின்னு வந்து பேசின உடனே ஆண்டி அதெல்லாம் வேணாம், அதுக்கு பதிலாக அவங்களுக்கு எங்கே அடித்தா வலிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், எனக்காக ஒன்று பண்ணுங்கள். என்னால் அங்கிட்டு இங்கிட்டு புரட்டி எனக்கு என் முன்னாள் கணவரோட வீட்டிலேருந்து வர வேண்டிய சொத்துக்கத்தெல்லாம் வச்சு நான் வந்து என்னால் ஒரு 50 லட்ச ரூபாயை புரட்ட முடியும். ஏற்கனவே வந்து அவங்க 10 லட்சம் 5 லட்சம்லாம் கொடுத்தாங்க, நானே 5 லட்சம் கொடுத்தேன். அந்த 50 லட்சம் காசை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த 50 லட்ச ரூபாயை வச்சு எனக்கு அந்த வீட்டு பத்திரத்தை மட்டும் என் பேருக்கு மாற்றி விடுங்க, ஏழை நடந்த மாதிரி வச்சு நான் மாற்றி விடுங்க. அந்த இல்லை அப்படின்னா அந்த பத்திரம் என்கிட்ட இருக்கட்டும், என்கிட்ட இருக்க வரைக்கும் அந்த வீட்டை நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கூட நான் அதை சமாளிச்சுக்கிறேன். ஆனால் உங்களால் அதை பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்ட உடனே ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு இப்போ பணம் வேணுங்கிறத தாண்டி, பணம் வேணும் தான், ஆனால் அதை தாண்டி அந்த குடும்பத்தில் இருக்கவனுங்க எல்லாம் அழணும், அதை நான் பார்க்கணும். இவ்வளவு சொல்லியும் அந்த மீனா எனக்கு வந்து அந்த சங்கத்தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணல, ஏன்னா அவளுக்கு அதில் இருக்க பவர் தெரியுது. அதே மாதிரி உன் மாமியாரும் ஓவரா பேசிட்டா, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு எனக்கு இருக்கிறது கரெக்டாக தான் தோணுது, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தா திடீர்னு இப்போ அடுத்த நாள் இப்போ விஜயா இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியலங்க, எல்லாரும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டா கூட என் மனசில் இவங்களாம் நல்லா நடந்துக்கிறாங்க, ஆனால் நம்ம ஒழுங்காக நடந்துக்கலன்னு எனக்கு தோண ஆரம்பிக்குது அப்படின்னு விஜயா லைட்டாக வந்து அண்ணாமலைகிட்ட புலம்பிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து கால் வருது முத்துக்கிட்ட. அம்மா நம்ம வீடு திறந்துருக்குமா, வெளில போட்டு சீரை காணான்னு அந்த பக்கம் போகும்போது வீடு என்னாச்சு திறந்துருக்கேன்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அது உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு எதுவும் தெரியாதடா, இருடா நான் முதல்ல வரேன் அப்படின்னு வேகமாக கிளம்பி போகிறாங்க. வாசலில் இப்போ முத்து நின்றுட்டு இருக்காரு. முத்து நின்றுட்டு இருந்தவர் டக்குன்னு விஜய் இறங்கணும், அம்மா நீ உள்ளே போவேணாம், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னா, ஏன்டா உள்ளே போகக்கூடாது, நம்ம வீடு திறந்துருக்குன்னா இப்போ உள்ளே யாராச்சும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காங்களா, இல்லை வந்து அந்த கடன் கொடுத்தவங்கலேருந்து யாராவது அந்த ஃபைனான்சியல் ஆள் அனுப்பியிருக்காரா என்னன்னு போய் பார்ப்போண்டா அப்படின்னா, அம்மா வேணாம்மா சொன்னா கேளுங்கம்மா அப்படின்னா, இருறா அப்படின்ட்டு வந்து போக. அதுக்கப்புறம் பின்னாடி மனோஜே வர வராங்க. வந்ததுக்கப்புறம் உள்ளார போனால் வாசலில் 2 செருப்பு இருக்குது, ரெண்டுமே என்னடா 2 லேடிஸ் செருப்பாக இருக்குது அப்படின்னு உள்ளார போனால் கால் மேலே கால் போட்டு ரோகிணி உட்காந்துருக்காங்க. ரோகிணி உட்காந்துருக்கிறத பார்த்து உடனே வந்து, நீ என்ன இங்கே உட்காந்துருக்க, அப்படி முதல்ல வீட்டை விட்டு வெளில போடி அப்படின்னு சொன்ன உடனே வந்து, நான் ஏன் வீட்டை விட்டு போகணும், இது ஏன் வீடு அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த கடனுக்கான காசை நான் கொடுத்தா அந்த கடனை வந்து நீங்கள் எனக்கு தான் கொடுக்கணும், அது வரைக்கும் நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன். இந்த வீட்டில் நான் இருக்கும் பொழுது வேற எப்படி நான் எப்படி உங்களை விட முடியும், உங்களால் கடனை ஃபுல்லாக அடைக்க முடியுமா, அடைச்சா வேணா ஓகே, இல்லைனா முடியாது, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், அந்த பத்திரத்தை என் பேருக்கு மாற்றியாச்சு அப்படின்னு வந்து சொன்ன உடனே பார்த்தா சிந்தாமணி, ஆமாம் கடன் கொடுத்தது நான் இப்போ அந்த கடனை இவங்களுக்கு மாற்றி விட்டேன், எனக்கு அந்த பொண்ணு காசையும் கொடுத்துருச்சு அப்படின்னு ஒன்று, தயவு செஞ்சு சொல்கிறேன் என் வீட்டை விட்டு போயிடு, உனக்கு இருக்கிறதுல வந்து எங்கள் அப்பா கொடுத்த வீட்டில் கை வைக்காத அப்படின்னு வந்து இப்போ கெஞ்சவே ஆரம்பிக்கிறாங்க விஜய். அம்மா இவள்கிட்டேமா போய் கெஞ்சிருங்க, நீங்கள் பேசாமல் இருக்குமா அப்படின்னு இந்த பக்கம் முத்து எல்லாரும் பேச, மனோஜ் திருன்னு முடிக்க, இப்பயும் ஒன்றும் இல்லை, மனோஜ் ஏன் அங்கே தூங்கி கஷ்டப்படுற, ஆஃபீஸில் போயிட்டு ஷோரூமில் போயிட்டு நீ இங்கே வந்து தூங்கு, நம்ம வீடு தான் இது, நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு யார் வேணாலும் வரலாம், ஆனால் நான் சொல்கிறத கேட்டு இங்கே வரதா இருந்தால் வரலாம் அப்படின்னு ரோகிணி சொல்ல, நீ எனக்கு பிச்சை போடுறியா அப்படின்னு வந்து இந்த பக்கம் விஜயா கத்த ஆரம்பிக்க, யோசிச்சுக்குங்க இந்த வீடு என்னது, பணத்தை கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா அதுக்கு வேற வட்டி வேற ஏறிட்டே தான் போகுது அப்படின்னு வந்து சொன்ன உடனே ஷாக்காகி இப்போ பார்க்குறதும், இப்போ ரோகிணி கையில் அந்த வீடு போயிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த சீரியல் எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லுங்கள். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ப்ரெடிக்ஷனையும் பார்த்து நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.